நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹைபிஸ்கஸ் கேனாபினஸ் புளிச்சக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு கெனாஃப்ன்ற பேர் சொல்லுவாங்க. இதோட வடமொழி பேர் பட்டுவா பாஜி, அம்பாடி பாஜின்னு சொல்லுவாங்க. இந்த புளிச்சக்கீரை ரொம்ப சத்தான ஒரு கீரை. இந்த கீரை தமிழகத்தில் அதிகம் சாப்பிட்றதில்ல. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் இந்த கீரையை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. இதை கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை தெலுங்கில். இதில் இந்த கீரையில் அதிகமான அளவு விட்டமின் சி இருக்குது, அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. இந்த கீரையை அதிக அளவில் புளிப்பான புளிப்பு தன்மை கொண்டது. இது நீங்கள் இந்த கீரையை உடச்சி வாயில் மென்று பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும். அது இந்த கீரையை சமையல் பண்ண பிறகு ஒரு குளகுளப்பு தன்மையை ஏற்படுது. இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடியது, இதய நோயாளிகளுக்கான இதய நாள அடைப்புகளை இது சரி செய்யக்கூடியது, இரத்த அழுத்தத்தை இது சரி செய்யக்கூடியது, மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது, சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல்களை இது சரி செய்யக்கூடியது. இப்படி பல பலன்களை கொண்டது இந்த ஹைபிஸ்கஸ் கேனாபினஸ். இந்த புளிச்சக்கீரை வருஷம் ஃபுல்லாக பாடுற கீரை. அதனால் இதை உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள மருத்துவ பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நண்பர்களே, புளிச்சக்கீரை பச்சையான கீரையை அரைச்சி ஒரு விழுதாக்கி அந்த விழுதை வலி வீக்கம் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும். கட்டிகள் இருந்தால் கட்டிகளில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டிகள் பழுத்து உடையும். நண்பர்களே, இந்த புளிச்சக்கீரையில் அழகான பூ பூக்கும். நீங்கள் செம்பருத்தி பூ பார்த்துருப்பீங்க, அதோட இனத்தை சேர்ந்தது தான் இந்த செடி. அது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைபிஸ்கஸ் கேனாபினஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த புளிச்சக்கீரையை. இந்த புளிச்சக்கீரையோட பூக்கள், அந்த பூக்களை ஒரு 2-3 பூக்களை எடுத்து அதை பூக்களை நல்லா நசுக்கி போட்டு அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால சளி இருமல் சரியாகும். சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, சுவாச கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நீங்கள் அந்த புளிச்சக்கீரையில் பூ பூக்கும். அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டுக்கள் இருக்கும். அந்த மொட்டுக்கள், அந்த மொட்டுக்களை ஒரு 5-10 மொட்டுக்களை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால பித்தத்தினால் ஏற்படுற அதிக பித்தத்தினால் ஏற்படுற தலை சுற்று சரியாகும். பித்தத்தினால் ஏற்படுற வாந்தி மயக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது, தோல் நோய்களான உடல் அரிப்பு, சொறி, சிரங்கு அவற்றை ஆற்றக்கூடியது. இதே மொட்டோட கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து காய்ச்சி தேன் கலந்தும் குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வரனால பித்த வாந்தி பித்த மயக்கம் சரியாகும். நண்பர்களே, இந்த புளிச்சக்கீரையை ஒரு சூப்பாக போட்டு கூட குடிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதோட ஒரு லவங்கப்பட்டையோட துண்டு, ஒரு சிறு துண்டு சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு 2 பல் பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி போட்டு அதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி அதோட அந்த புளிச்சக்கீரையை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அது ஒரு நல்ல குளகுளப்பு தன்மைக்கு வந்துடும். அப்படி வந்த பிறகு அதை வடிகட்டி அதை ஒரு சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரலாம். இப்படி சூப்பாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த புளிச்சக்கீரையை அடிக்கடி உணவாகவோ சூப்பாகவோ குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்புண்கள்
வராது, வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது, இதய நாளங்களில் உள்ள அடைப்புகளை சரி செய்யக்கூடியது. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. வாயு கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது. எலும்பு சுரம்னு சொல்கிற டியூபர்குலோசிஸை இது சரி செய்யக்கூடியது. சத்து குறைபாடுனால வர்ற எல்லா நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது. உடம்பில் எங்கே இரத்த ஒழுக்கு ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடியது. சிறுநீரக தேக்கம் ஏற்படும், அப்படி அந்த சிறுநீரக தேக்கம் வராமல் பாதுகாக்கக்கூடியது. மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. சிறுநீரை தாராளமாக வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, புளிச்சக்கீரை ஹைபிஸ்கஸ் கேனாபினஸ், கெனாஃபுன்னு சொல்லுவாங்க. இந்த புளிச்சக்கீரையை அடிக்கடி உணவாவோ இல்லை ஒரு சூப்பாவோ செஞ்சு குடிச்சிட்டு வரனால ஆண் பெண் மலட்டுத்தன்மை சரியாகும். ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு சரியாகும். பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாகும். இது இந்த கெனாஃப்னு சொல்கிற புளிச்சக்கீரையை சாப்பிட்டுட்டு வரனால உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, குடல் புண்களை ஆற்றக்கூடியது. இந்த விதைகளை கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால காம உணர்வை இது தூண்டக்கூடியது, எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, இந்த புளிச்சக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 அதிகமாக இருக்குது. இது கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றக்கூடியது, கல்லீரலில் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது, சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டக்கூடியது. இதில் கால்சியம், மெக்னீசியம் 2 சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு இது பலத்தை கொடுக்கக்கூடியது, செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது, உடல் எடையை அதிகமாகாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. நண்பர்களே, இந்த புளிச்சக்கீரையை ஒரு துவையலாவோ ஒரு கூட்டாகவோ இல்லைன்னா ஒரு சூப்பாவோ செஞ்சு குடிச்சிட்டு வரனால சிறு குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி கூடும், ஞாபக மறதி சரியாகும். இது ஒரு மெமரி பூஸ்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடியது. இது ஒரு ஆன்டி கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்புகள் வராமல் இது தடுக்கக்கூடியது. பெண்களுக்கு கருவுறும் தன்மையை அதிகமாக்கக்கூடியது இந்த ஹைபிஸ்கஸ் கேனாபினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புளிச்சக்கீரை. ஆண்களுக்கு விந்தணு குறைபாடை சரி செய்யக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரை எப்போ கிடைச்சாலும் அதை ஞாபகம் வாங்கி அதை ஒரு சூப்பாவோ ஒரு கூட்டாவோ ஒரு துவையலாவோ இல்லைன்னா ஒரு ஊறுகாயாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால நல்ல பலன்கள் கிடைக்கும்.